Happy birthday to you, Gracie. Happy birthday to you. Hallelujah. இன்னைக்கு என்னன்னா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாள். இயேசு இன்னைக்கு தான் உயிர்த்தெழுந்தாரா? ஹல்லேலூயா. இயேசு இன்னைக்கு தான் உயிர்த்தெழுந்தாரா? நிச்சயமா இன்னைக்கு தான் உயிர்த்து எழுந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷனுக்கு மரணம், ஒரு மனுஷனுக்கு பிறப்பு மரணம் இருக்க வேண்டும். ஆனால் ஒரு தெய்வத்துக்கு மாத்திரமே தான் எது இருக்கணும்னா உயிர்த்தெழுதல் இருக்க முடியும். ஹல்லேலூயா. அதே போலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் என்னங்க பண்ணாரு? அவர் உயிர் தெழுந்தார். நம்ம தேவனுடைய வார்த்தைக்காக சுருக்க நம்ம ஜெபிச்சு தேவனுடைய வார்த்தைகளை கடந்து செல்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா தேவன் அருமையான ஆண்டவரே, உடைய பிள்ளைகளோடு கூட ஆண்டவரே நீர் பேசுகிறாங்கப்பா. இந்த ஈஸ்டர் திருநாள் உடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற ஒரு வார்த்தைகளை கர்த்தர் தாமே ஆண்டவரே நீர் கொடுக்கும்படி கர்த்தருக்கு கிருபை செய்கிறார்கள். ஆவியானவர் தாமே அடியனை மறைத்து நீர் வெளிப்படும்படி கர்த்தருக்கு கிருபை செய்யும். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறேன் நடப்பதாக. ஆமென், ஆமென். உங்கள் எல்லாருக்கும் இனிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். எல்லா மனுஷங்களும் சொல்ற வார்த்தை யாரா செய்திருக்கிறாங்களா? செய்யவே இல்லை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? தன்னுடைய சீஷர்களை பார்த்து, நான் மரிப்பேன், 3ஆம் நாள் உயிரோடு கூட இருந்திருப்பேன் என்று சொல்லி சொன்னாங்க. ஆனா அதையும் சீஷர் என்ன பண்ணாங்க? மறந்துட்டாங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க? அதையும் மறந்து அவர்கள் வாழ்ந்து அடிக்கடிக்கு சீஷர் இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு தான், நான் மரிப்பேன், ஆனா நான் மறுபடியும் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொல்லி சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனையோ பேருடைய கல்லறைகள் மூடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நிறைய கல்லறைகள். இந்த உலகத்துல பிறந்த எல்லாருக்கும் இறப்பு இருக்கிறது. ஆனால் இறந்த எல்லாருடைய கல்லறை என்னப்பட்டிருக்கிறது? மூடப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலேயே இறந்த ஒரே ஒரு கல்லறை மாத்திரம் திறந்திருக்குது என்றால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கல்லறை. ஏன் அந்த கல்லறை திறந்திருக்குன்னா, அவர் அந்த மரணம் அவரை கட்டி வைக்கவில்லை. ஹல்லேலூயா. அந்த கல்லறை அவரை கட்டி வைக்கவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட சொல்ற காரியங்கள் என்னன்னா, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு கேட்ட 7 கேள்விகள். ஹல்லேலூயா. இதுதான் இந்த செய்தியினுடைய இந்த நாளுக்குரிய தலைப்பு. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு கேட்ட 7 கேள்விகள். ஹல்லேலூயா. என்ன கேட்டாருங்க? 7 கேள்விகள் கேட்கிறார். இன்னைக்கு கர்த்தர் இந்த 7 கேள்விகளும் அது நமக்குரிய கேள்விகளா இருக்கிறது. கேள்வி கேட்டு யார் பதில் சொல்லியிருப்பா? யாருங்க பதில் சொல்லியிருப்பா? இப்போ டீச்சர் கேள்வி கேட்கிறாங்க, யார் பதில் சொல்லுவா? மாணவர்கள் தானே பதில் சொல்லுவாங்க. ஆனா இங்க இயேசு கேள்வி கேட்கிறாரு, பதிலை யார சொல்றா? இயேசுவே சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியோடு இருக்கிறதா? நீங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீ அதற்கான பதிலை தாரும் சொல்லி கேட்கும் போது, இந்த உயிர்த்தெழுந்த திருநாள்ல இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுத்துக்கும் கலங்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றுத்துக்கும் கலங்க மாட்டீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது கேள்வி ஆண்டவர் யாரை பார்த்து கேட்கிறார் என்றால், எடுத்து வாசியுங்கள். யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம்.
இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்னங்க கேட்டா, இது யார் என்றால் மகதலேனா மரியா. ஹல்லேலூயா. யாரை பார்த்து கேட்கிறா? மகதலேனா மரியா. இந்த மகதலேனா மரியா யாரு? ஹல்லேலூயா. இந்த மகதலேனா மரியா யாரு? 12 பிசாசுகளை பிடித்திருந்த ஒரு சகோதரி. அந்த சகோதரிக்கு யார் விடுதலை கொடுத்தா? யாருங்க விடுதலை கொடுத்தா? இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுத்தா. எத்தனை பிசாசு பிடிச்சிருந்த அவர்கிட்ட? 12 பிசாசுகள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அவளுக்கு என்ன கொடுத்தாரு? விடுதலையை கொடுத்தார். ஆனா ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் பொழுது அந்த கல்லறைக்கு யார் முதல்ல ஓடி போறா? ஹல்லேலூயா. யாருங்க முதல்ல ஓடி போறா? இந்த மகதலேனா மரியாள் தான். ஹல்லேலூயா. இந்த மகதலேனா மரியாள் தான். ஆண்டவர் வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் செய்திருக்கிறாரா? நிறைய அதிசயங்கள் செய்திருக்கிறாரா? இந்த உயிர்த்தெழுந்த திருநாள்ல ஆண்டவர் சொல்றாரு, நீ அவரை தேடி வா. ஹல்லேலூயா. நீ அவர் அண்டை தேடி வா. நீங்கள் அவர் அண்டை தேடி வரும்போது தேவன் உங்களுக்கு கூறிய ஆசீர்வாதத்தை அவர் நிச்சயமாய் உங்களுக்கு தருவார் என்று வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. அதுதான் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு. வாசிங்க, நல்லா ஒரு சத்தமா வாசிங்க. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? ஹல்லேலூயா. ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? முதல்ல கேள்வி கேட்டு என்னன்னா, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? ஏன் அவ அழுறானா? இயேசு வைத்த இடம், இயேசு இங்க அடக்கம் பண்ணாங்க, ஆனா அவருடைய சரீரத்தை காணவில்லை. ஒரு பயம், ஒரு பதட்டம் அவருடைய வாழ்க்கையில வந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள், கவலைகள், நெருக்கங்கள் வந்தா நம்முடைய வாழ்க்கையில முதல்ல என்ன வரும்? அழுகை வரும். ஹல்லேலூயா. என்னங்க வரும்? அழுகை வரும். நமக்கு பிடித்தவர்கள் யாராகிலும் இறந்து விட்டா நமக்கு உடனே என்ன வரும்? ஏன் அழுக வருது? ஏங்க அழுக வருது? ஒரு அன்பு. ஹல்லேலூயா. ஒரு அன்பு. இந்த 44 நாட்களும் நம்ம எதை குறித்து தியானித்தோம்? தேவ அன்பை குறித்து நாம் தியானித்தோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போலதான் நம்ம ஆண்டவர் மேல ஒரு அன்பு இருக்க வேண்டும். அந்த அன்பு எப்போ இருக்கும் என்றால் ஒரு ஃபெலோஷிப். ஹல்லேலூயா. நீங்க யாரோட கூட ஐக்கியமா இருக்கிறீங்க? மனுஷனோட கூட அதிக நேரம் செலவிடுகிறீர்களா அல்லது கர்த்தரோடு கூட அதிக நேரம் செலவிடுகிறீர்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் ஆண்டவர் மகதலேனா மரியாளை பார்த்து கேட்கிறார், ஏன் அழுகிறாய்? அது என்ன மாதிரியான வார்த்தை? ஹல்லேலூயா. யாருங்க உங்களை கேட்பாங்க அக்கறையா? யார் உங்களை கேட்பாங்க? வீட்டால் யாருன்னா கேட்பாங்களா? ஏமா இப்படி அழுதுனுக்கிற அப்படி சொல்லி கேட்பாங்களா? ஆனா உங்களுக்கு நெருக்கமானவங்க கேட்பாங்க. ஆனா அவர்கள் கேட்கிற விதமும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்கிற விதமும் வேறு விதமா இருக்கும். ஹல்லேலூயா. அது ஆண்டவர் சொல்றாரு, நான் மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் நான் உங்களை பார்க்கிறதில்லை என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஏன் அழுகிறாய்? மகதலேனா மரியாள் அழுறா. ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலை அவள் என்ன பண்ணிருக்கலாம்? தேம்பி தேம்பி அழுதிருக்கலாம். ஆனா ஏன் அழுகிறாய் என்ற அந்த கேள்வி கேட்ட உடனே அவருடைய இருதயத்திலே ஒரு சந்தோஷம் வந்திருக்கும். ஹல்லேலூயா. ஒருத்தவங்க துக்கத்தில் இருக்கும் போது அவங்களுக்கு என்ன சொல்ல வேண்டும்? ஆறுதல் சொல்ல வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போலதான் மகதலேனா மரியாளும் ஒரு துக்கத்தோடு இருக்கிறா. அவள் துக்கத்தோடு இருக்கும் போது அவள் கண்ணீர் வடிக்கிறா. அந்த கண்ணீர் வடிக்கும் போது ஏன் அழுகிறாய் என்ற ஒரு வார்த்தை அவளுக்கு என்ன கொண்டு வந்தது என்றால் சமாதானத்தை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. எதை கொண்டு வந்தது? சமாதானத்தை கொண்டு வந்தது. இன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு மரியாளை பார்த்து கேட்ட முதல் கேள்வி என்ன என்றால், ஏன் அழுகிறாய்? அதே போலதான் தேவன் இன்று காலையிலே உயிர்த்தெழுந்த திருநாள்ல ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிற முதல் கேள்வி என்ன என்றால், ஏன் அழுகிறாய்? ஹல்லேலூயா. ஏன் அழுகிறாய்? உன்னுடைய காரியங்களை குறித்து ஏன் கலங்குகிறாய்? ஏன் திகைகிறாய்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதான் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. தெரிந்த வசனங்கள் தான். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பான், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
மகதலேனா மரியாள் ஒரு துக்கத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஆனா இயேசு கிறிஸ்து கேட்ட அந்த ஒரே ஒரு வார்த்தையில அந்த அழுகை மாறியது. அல்லேலூயா. அந்த கலக்கம் மாறியது, அந்த திகில் மாறியது. அதே போலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து கேட்கிறார், உன் அழுக எதனால நீ அழுது கொண்டிருக்கிற, நீ எதனால உன் கண்ணீரை வடித்து கொண்டிருக்கிற? ஆண்டவர் கேட்கிற ஒரே ஒரு வார்த்தை, ஏன் அழுகிறாய்? அல்லேலூயா. ஏன் அழுகிறாய்? இரண்டாவது வார்த்தை ஆண்டவர் அதே யோவான் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அதே மகதலேனா மரியாளை பார்த்து ஆண்டவர் கேட்கிற இரண்டாவது கேள்வி. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? இரண்டாவது கேட்ட கேள்வி என்னவென்றால், யாரை தேடுகிறாய்? இன்னைக்கு நம்ம யார் யாரையும் தேடி பார்த்தோம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம யார் யாரையும் தேடி பார்த்தோம். அல்லேலூயா. நமக்கு உதவி செய்வாங்களா, இவங்ககிட்ட போனால் நமக்கு உதவி கிடைக்குமா அப்படி சொல்லி நம்ம யார் யாரையும் தேடி பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு பொருள் உங்களுக்கு முக்கியமான பொருள் வீட்டில் மிஸ் ஆயிடுச்சு, நீங்கள் அதை எப்படி தேடுவீங்க? எப்படிங்க தேடுவீங்க? வீட்டையே ரெண்டாக்கிடுவீங்க. அல்லேலூயா. இப்படி இருக்கிற வீடு இப்படியா மாறிவிடும். அதே போலதான் நம்ம அந்த தேடுகிற அந்த காரியத்துல ஆர்வத்தோடு நம்ம ஆண்டவரை தேட வேண்டும். அல்லேலூயா. தேடுகிற அந்த காரியத்துல நம்ம யாரை ஆர்வமுடன் தேட வேண்டும் என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் தேட வேண்டும். அதான் மகதலேனா மரியாளை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், யாரை தேடுகிறார்? அது கீழே வாசிங்க. என்னங்க? அவள் அவரை தோட்டக்காரன் எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றேன். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றார். அதற்கு போதகரே என்று அர்த்தமா? இயேசு அவளை பார்க்கும்போது எப்படிங்க இருந்தாரு? தோட்டக்காரனை போல. அல்லேலூயா. இயேசு ஏங்க அந்த வேடத்துல வந்தாரு? அல்லேலூயா. இயேசு அந்த வேடத்துல வந்தார். வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் அறியாமல் அநேக தேவதூதர்களை பூஷித்தது உண்டு. அல்லேலூயா. யார் அந்த தேவதூதர்கள்? யாருக்கு அந்த தேவதூதர்கள்? இல்லாதவர்களுக்கு, இயலாதவர்களுக்கு, முடியாதவர்களுக்கு நாம் செய்வதுதான் அது தேவதூதர்களுக்கு செய்த ஒரு காரியம். நம்ம பிஷப் ஐயா கூட வருஷத்துல ஒரு முறை டிசம்பர் மாதம் என்னங்க பண்றாரு? கொடுப்பதில் மகிழ்ச்சி, ஜாய் ஆஃப் கிவிங். கொடுக்கிறதுல மகிழ்ச்சி இருக்கணுங்க. அல்லேலூயா. கொடுக்கிறதுல என்ன இருக்க வேண்டும்? மகிழ்ச்சி இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம எதெல்லாம் நம்ம மகிழ்ச்சி படுறோம்? ஐயா, வீட்டுக்காரனுக்கு 10,000 ரூபாய் பட்டு புடவை தேவையில்லை, 50,000 ரூபாய் பட்டு புடவை வேணும். எதுங்க அது மகிழ்ச்சியா? அல்லேலூயா. அது மகிழ்ச்சியா? எனக்கு 5 சவரன் நகை பத்தாது, எனக்கு 10 சவரன் நகை தான் வேணும், அது மகிழ்ச்சியா? மகிழ்ச்சி இல்லைங்க. வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்க இந்த உலகத்துல இருக்கிறவளை கொண்டு நீங்க மகிழ்ச்சியா இருந்தால் நீங்க தேவனுடைய புத்திரர்கள் அல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, கீழானவைகள் அல்ல மேலானவைகளையே நாடுகள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், யாரை தேடுகிறார்? அல்லேலூயா. இந்த உலகத்துல நீங்க யாரை தேடுறீங்க? யாரை தேடுறீங்க? யாரையும் தேடாதீங்க. மனுஷனை தேடாதீங்க. அல்லேலூயா. உன் சொந்தங்களை தேடாதீங்க, உன் நண்பனை தேடாதீங்க. நீங்க தேடுவது ஒன்னே ஒண்ணுதான். நீங்க ஜெபத்துல அவரை தேடணும், வேத வாசிப்பதுல அவர் உன்னோடு கூட பேசுவார். அல்லேலூயா. ஜெபத்துல நீங்க தேடினீங்கன்னா இந்த வேத வாக்கியத்தின் மூலமா, இந்த வேத வசனத்தின் மூலமா கர்த்தர் உன்னோடு கூட பேசுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை தேடுகின்ற காரியத்தில் ஒரு ஆர்வம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு மகதலேனா மரியாள் கிட்ட இயேசு கிறிஸ்து என்ன வேடத்துல வந்து கேட்கிறாரு? தோட்டக்காரன் என்கின்ற வேடத்துல வந்து கேட்கிறாரு. அதே போலதான் கர்த்தர் ஏதாவது ஒரு மனுஷனை கொண்டு உன் தேவைகளை கர்த்தர் பூர்த்தி செய்வார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ கர்த்தரை தேடும் பொழுதுதான், அல்லேலூயா, நீ கர்த்தரை
தேடும் பொழுதுதான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இனி நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை தேடுகிற காரியம் அதிகப்படுத்த வேண்டும். 1 மணி நேரம் ஜெபிக்கிறியா, அது 2 மணி நேரம் ஆக்கு. 1 மணி நேரம் பைபிள் வாசிக்கிறியா, அது 2 மணி நேரம் ஆக்கு. ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த உறவுல கம்மியாக ஆகக்கூடாது, அது அதிகப்படுத்தி தான் நாம் என்ன பண்ண வேண்டும், ஆக வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை தேடுகிற காரியத்தில் நம்ம புத்திமான்களா பாக்கியசாலிகளா இருக்க வேண்டும். அதான் சங்கீதம் 34:5 வாசிங்க. அவர்களை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. 10ஆம் வசனம் வாசிங்க. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லி இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரை தேடினா உனக்கு ஒரு குறைவும் இருக்காது. ஹல்லேலூயா. உனக்கு ஒரு குறைவும் இருக்காது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய குறைவுகளை கர்த்தர் என்ன பண்ணுவார், நிறைவாக்க போகிறார். ஹல்லேலூயா. உங்கள் குறைவுகளை எப்படி பண்ண போறா, நீங்க கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். நம்ம கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருந்தால்தான் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களால செய்யப்பட முடியும். உற்சாகம் உள்ளவர்கள் என்ன பண்ணாங்களா, நம்ம கர்த்தருக்குள்ள உற்சாகமா இருந்தா தேவன் நமக்கு வெளிப்படுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையில வருகிற தடைகள் இடர்கள் எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு முடிவு தான், நீ கர்த்தரை தேடணும். ஹல்லேலூயா. நீ கர்த்தரை தேடினா தேவனுடைய வாழ்க்கையில எல்லா விதமான காரியத்துக்கும் தேவன் ஒரு முடிவை கர்த்தர் செய்வார். 3வது கேள்வி. ஹல்லேலூயா. லூக்கா 24:17 வசனத்துல ஒரு கேள்வி வருது பாருங்க, வாசிங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கம் உள்ளவர்களாய் வழிநடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அதான் உங்களுக்குள்ளே என்ன பேசுகிறீர்கள். இது யாரை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாருண்டா, எம்மாவூர் சீஷர்கள். ஹல்லேலூயா. யாருங்க இவங்க? எம்மாவூர் சீஷர்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், உங்களுக்குள்ளே என்ன பேசிக்கொண்டு நடக்கிறீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுக்குள்ளே நம்ம என்ன பேசிக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில என்னமாய் போக போகிறது, நம்முடைய வாழ்க்கையில மனுஷங்களுக்குள்ள நம்ம என்ன பேசுகிறோமோ அது யார் கவனித்து கேட்கிறாரு, ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் இங்கே வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்குது. எம்மாவூர் சீஷர் 2 பேர் நடந்து போயிட்டு இருக்கும்போது 2 பேரும் பேசி கொண்டு போறாங்க. அது இடையில யார் கேட்டுக்கொண்டிருக்கிறா, யாருங்க கேட்டுக்கொண்டிருக்கிறா? தெளிவா வாசிக்க போவோமானால் நம்ம ஒரு வசனத்தை வாசிக்க தெளிவாய் தெரியும். வாசிங்க. அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் யாருங்க? இயேசு தாமே சேர்ந்து அவரோட கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டு இருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகம் உள்ளவர்களாய் வழிநடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டான். வாசிங்க. அவர்களில் ஒருவனாகிய கிளியோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீ அந்நியரா இருக்கிறோ என்றார். அல்லேலூயா. யாரை பார்த்து கேட்கிறாங்க இந்த கேள்விய? இயேசுவை பார்த்து கேட்கிறாங்க. ஆனா அவர் தான் இந்த பாடுகள் பட்டு நிந்தைகள் பட்டா. இன்னைக்கு நம்ம எதை குறித்து பேசுனாங்க? ஆண்டவருடைய சிலுவையை குறித்து பேசுனாங்க. ஆனா இவங்க எதை குறித்து பேசி சம்பாஷணை பண்ணி கொண்டு வராங்க. அல்லையா, உங்களுக்குள்ள என்ன பேசி கொண்டு இருக்கீங்க சொல்லி கேட்கறாங்க. இன்னைக்கு நம்ம மனுஷங்களுக்குள்ள எதை சொல்லணும்? இன்னைக்கு புறஜாதிக்குள்ள நம்ம என்ன சொல்லணும்? கிறிஸ்துவை பிரசங்கிக்க வேண்டும். அல்லையா,
இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்க வேண்டும். அவர்களுக்குள்ளே சம்பாஷணை பண்ணி கொண்டு வருகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் கர்த்தருக்குள்ளே எப்படி இருக்க வேண்டுமா? நற்காந்தகமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, நற்காந்தகமாய் இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, காந்தகத்தோட சேர்ந்தா என்ன ஆயிடும்? என்ன ஆயிடுங்க? ஒட்டிக்கும், அப்சர்வ் பண்ணிக்க. அதே போலதான் நீங்களும் ஆண்டவரும் காந்தகம் போல இருக்கணும். நீங்களும் ஆண்டவரும் காந்தகம் போல இருந்தீங்கன்னா உங்களை யாராலுமே பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா, தேவனுடைய அன்பை விட்டு உங்களை பிரிக்கவே முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மூன்றாவது கேள்வியை ஆண்டவர் என்ன கேட்கிறார்? உங்களுக்குள்ளே என்ன பேசுகிறீர்கள்? ஹல்லேலூயா, இன்னைக்கு உங்க குடும்பத்துக்குள்ள என்ன பேசி கொண்டிருக்கீங்க? ஆண்டவர் குறித்து என்ன பேசி கொண்டிருக்கீங்க? குடும்ப ஜெபம் இருக்கிறதா? ஹல்லேலூயா, உன் பிள்ளைகளுக்குள்ள ஜெப வாழ்க்கை இருக்கிறதா? உன்னுடைய வாழ்க்கையில தேவனோடு கூட அந்த புரிதல் உன்னுடைய குடும்பத்துக்குள்ள இருக்கிறதா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்ட அந்த வார்த்தை, உங்களுக்குள்ள என்ன பேசுகிறீர்கள்? ஹல்லேலூயா, அந்த கேள்வி கேட்ட உடனே ஆண்டவர் தேவன் என்ன சொல்றது? கீழே வாசிங்க, 20ஆம் வசனம் வாசிங்க. சாரி, 19 வாசிங்க. அவர் எவைகள் என்றார், அதற்கு அவர்கள் நசனாகி இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாக ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியா இருந்தார். ஹல்லேலூயா, இயேசுவை குறித்து அவங்க என்னங்க சொல்றாங்க? தீர்க்கதரிசியா இருந்தா. இன்னைக்கு நம்ம இயேசுவை குறித்து எங்க நம்ம சொல்றோம்? நீ நம்ம பிற மனுஷங்கிட்ட நம்ம இயேசுவை அன்பு குறித்து சொல்லணுங்க. ஹல்லேலூயா, இயேசு நமக்காக பாடுபட்டார், இயேசு நமக்காக அவமானப்பட்டார், இயேசு நமக்காக நொறுக்கப்பட்டார் என்று சொல்லுகிற அந்த சிந்தை நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஏன்னா கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள் என்று பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல ஆண்டவராகிய அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு நிருபத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் சிந்தை உங்ககிட்ட இருந்தனா, ஒரு மனுஷனை நீங்க பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இயேசுவை பத்தி உங்களால பிரசங்கிக்க முடியாமல் நீ அவனை விட்டு விலகி போக மாட்டேன். ஏன்னா இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா, அவர் உங்களுக்குள்ளே நற்காந்தகமாய் இருக்கிறார். நற்காந்தகமானது என்ன பண்ண வேண்டும்? மற்றவங்களை இயேசு அன்பு கிட்ட ஈர்த்து அவர்களை கொண்டு வரும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 4வது கேள்விக்காக கடந்து சொல்கிறேன். அதே லூக்கா 24ஆம் அதிகாரம் 24 27 வரைக்கும் வாசிங்க. இங்க ஒரு கேள்வி வருது பாருங்க. அப்போது எங்களில் சிலர் கல்லறையிடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையை பிரவேசிக்கவும் வேண்டுவது இல்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. ஆண்டவர் என்ன கேள்வி கேட்கிறாரு? புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர். அப்படின்னா புரியவில்லையா? ஹல்லேலூயா, என்னது புரியவில்லையா? ஆண்டவர் கேட்ட 4வது கேள்வி புரியவில்லை. என்ன புரிய? மந்த இருதயத்தில் உள்ளவர்களுக்கு என்ன? இயேசு கிறிஸ்து எப்படிதான் அவர் தீர்க்கதரிசி? யார் எழுதியிருக்கிறார்? மோசே என்கின்ற தீர்க்கதரிசி எழுதி இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதான் வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்குது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாள்ல ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாள்ல ஆண்டவனை பார்த்து கேட்கிறாரு, புரியவில்லையா? ஹல்லேலூயா, புரியவில்லையா? இயேசுவை பார்த்து ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிற ஒரே ஒரு வார்த்தை, நீங்க என்கிட்ட வாங்க, என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை என்று ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 25ஆம் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது அவர்கள் நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. அல்லேலூயா. தீர்க்கதரிசிகள் சொல்லி இருக்கிறாங்க. அல்லேலூயா. இயேசு மறுபடியும் ஒருவர் வர மாட்டாரா? எப்போ வருவார்? எப்போங்க வருவார் இயேசு? ஆனால் பைபிள் எப்போ வருவார்னு சொல்லப்பட்டிருக்குங்க. எப்படி வருவார்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படி வருவார்? திருடனை போல வருவார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு திருட வருவான்னு சொன்னால் நீங்கள் எப்படி இருப்பீங்க? எப்படிங்க இருப்பீங்க? நல்லா ஜாக்கிரதை உள்ளவங்களா? அல்லேலூயா. வருவானா வரான்னு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வரானா, கொஞ்சம் சத்தம் கேட்டாலும் என்ன பண்ணிடுவோம்? லைட்டை போட்டுட்டு என்னங்க பண்ணுவோம்? அந்த திருடனை பிடிப்போம். அதே போல தான் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று 10 கன்னிகைகள் என்ன பண்ணாங்க? அவருடைய வருகைக்கு காத்து கொண்டிருந்தாங்க. 5 கன்னிகைகள் என்ன பண்ணாங்க? எண்ணெய் இல்லை. அல்லேலூயா. எது இல்லைங்க? எண்ணெய் இல்லை. அந்த எண்ணெய் இல்லாதனால மற்ற 5 கன்னிகை கிட்ட என்ன கேட்குறாங்க? எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க, நாங்களும் உங்ககிட்ட வந்து. ஐயோ, இயேசு கிறிஸ்து இப்போ வந்துடுவார், நான் உங்களுக்கு கொடுத்தா எங்களுக்கு இல்லாமல் போயிடும் அப்படி சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க? ஜாக்கிரதையாக இருந்தாங்க. அந்த 5 கன்னிகைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. மற்ற 5 கன்னிகைகள் கைவிடப்பட்டாங்க. அவங்க இருதயத்தில் என்ன இல்லை? குற்றம், சுத்த இருதயம் இல்லை. அல்லேலூயா. எண்ணெய் என்பது அபிஷேகம். அபிஷேகம் இல்லாமல் யாரும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக போகவே முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளை, நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க ஒன்று தேவை. அது என்னன்னா அபிஷேகம், பரிசுத்தம், ஞானஸ்தானம். இது 3மே அவசியம். அருமையான தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, புரியவில்லையா? அல்லேலூயா. புரியவில்லையா? அல்லேலூயா. அடுத்ததாக 5வதாக அதே யோவான் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 5வது கேள்வி. இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும். ஆண்டவர் கேட்ட 5வது கேள்வி என்ன? புசிக்க ஏதாகிலும் உண்டா? அல்லேலூயா. அது எங்கே கேட்கிறாங்க? கலிலேயா கடற்கரையில் சீஷர்களை பார்த்து. அல்லேலூயா. புசிக்கிறதற்கு உங்களிடத்தில் ஏதாகிலும் உண்டா என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாருங்க? கேட்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, ஆண்டவருடைய வேத வசனத்தை புசிச்சிங்களா? ஹலோ, வேத வசனத்தை புசிச்சிங்களா? 3 வேளை நம்ம உணவு சாப்பிட்றோம். 3 வேளை நம்ம பைபிளை படிக்கிறோமா? ஹலோ, தேவஜனமே நம்ம படிக்கிறோமா? புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டா என்று சொல்லி கலிலேய கடற்கரையில் சீஷர்களை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 5வது கேள்வி கேட்கிறாங்க. இந்த 5வது கேள்வி அவர் எதுக்காக கேட்டார் என்றால், தாம் சரீரோடு இருப்பதை அவர்கள் காண்பித்தார். இல்லையா? சரீரமாக இருக்கிறவங்க புசிக்க முடியும். ஆவி எதனா புசிக்க முடியுமா? புசிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து உயிர்த்து எழுந்த சரீரம். அல்லேலூயா. அவர் உயிரோடு எழுந்தாருங்க. அதுக்கு சாட்சிங்க. அல்லேலூயா. இதெல்லாம் அதற்கு சாட்சி. புசிக்கிறதுக்கு உங்களிடத்தில் ஏதாகிலும் உண்டா என்று சொல்லி கேட்டா, அப்ப இயேசப்பாக்கு என்ன இருக்கும்? பசி உண்டாயிருக்கும். அதான் மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலையும் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசு அவர்கிட்ட என்ன கேட்கிறான்? இந்த கல்லுங்கள் அப்பமாகும்படி சொல்லும். அது இயேசு என்ன சொல்றாரு? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் பிழைக்க வேண்டும். அல்லேலூயா. இனி நம்ம எதில் நம்ம பிழைத்து கொண்டு இருக்கிறோம்? அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் மனசுக்குள்ள சொல்லுவீங்க. எப்படி சொல்லுங்கன்னா, நாங்க வேலை செய்யறோம், எங்களுக்கு பிழைப்பு உண்டாகிறது சொல்லுவீங்க. ஆனா வேலை செய்யறதுக்கு பலன் யாருங்க தரா? அல்லேலூயா. நீங்கள் வேலை செய்வதற்கு பலன் யாருங்க கொடுக்கிறா? கர்த்தர் தான் தராது. இந்த 5வது கேள்வி ஆண்டவர் என்ன கேட்டாரு? உங்களிடத்துல புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உண்டா என்று சொல்லி கர்த்தர் கேட்கிறாருங்க. எனக்கு கர்த்தர் உங்களை பார்த்தும் கேட்கிற கேள்வி என்னன்னா, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உண்டு. அல்லேலூயா. அப்போ அவங்க சொல்றாங்க,
வலையை போடுறாங்க. வலையை போடும்போது எத்தனை மீன்கள் பிடிக்கிறாங்க? 153 பெரிய மீன்களை பிடித்து அவங்க என்னங்க பண்ணாங்க? சுட்டு இயேசுவுக்கு கொடுத்தார்கள். அதை அவர் புசித்தார் என்று வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நமக்கு வாழ்க்கையில நம்ம இயேசுவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நமக்கு போஜனமாக கொடுத்த வசனத்தை அவருக்கு நம்ம மறுபடியும் கொடுக்கணுங்க. அல்லேலூயா. அவருக்கு நம்ம மறுபடியும் கொடுக்க வேண்டும். இந்த வேதத்துல மொத்தம் 31,357 வசனங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை புஸ்தகங்கள் இருக்குது? மொத்தம் எத்தனை புஸ்தகம்? 60 பாதி விழுங்கிறீங்க. 66 புஸ்தகங்கள் இருக்கிறது. மொத்தம் எத்தனை அதிகாரங்கள்? 1189 அதிகாரங்கள். அல்லேலூயா. 1189 அதிகாரங்கள் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? அல்லேலூயா. ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கிற கேள்வி என்னன்னா, புசிக்கிறதற்கு உங்களிடத்தில் ஏதாகிலும் உண்டா என்று சொல்லி கர்த்தர் கேட்கிறாருங்க. அடுத்த கேள்விக்கு நேரா நம்ம கடந்து செல்லலாம். அடுத்த கேள்வி, அல்லேலூயா, 6வது கேள்வி. ஆண்டவர் யோவான் 21ஆம் அதிகாரம் 15 17 சீமோன் பேதுரு கிட்ட கர்த்தர் கேட்கிறார். வாசிங்க. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் நீ அதிகமாய் நீ என்னிடத்தில் நீ அன்பாய் இருக்கிறாயா என்றான். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். அல்லேலூயா. முதல் 6வது கேள்வியாக ஆண்டவர் சீமோன் பேதுருவிட்ட என்ன கேட்டார்னா, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? அல்லேலூயா. நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, நீங்க ஆண்டவர்கிட்ட அன்பாய் இருக்கிறீங்களா? 2வது கேள்வி ஆண்டவர் கேட்கிறார் அதே பேதுருக்கிட்ட. வாசிங்க அந்த வசனத்தை மறுபடியும். இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களும் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்டான். அதற்கு அவர், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், நீ என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. முதல்ல என்ன சொல்றாரு? என் ஆடுகளை மேய்ப்பாயாக சொல்ற. 2வது என்ன சொல்றாரு? என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக சொல்ல. 3வது வாசிங்க, அது கீழே வாசிங்க. 2ஆம் தரம் அவர் அவரை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவர், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். முதல் தடவை கேட்கும் போது ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்ற. 2வது தடவை கேட்கும் போது ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக சொல்றார். 3வது கேட்கும் போது மறுபடியும் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்றார். நீங்க ஆண்டவர் மேல அன்பு வச்சீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு நிறைய ஜனங்களை தருவாருங்க. அல்லேலூயா. ஆடுகள் என்பது ஜனங்களை குறிக்கிறது. அல்லேலூயா. ஆடுகள் என்பது ஜனங்களை குறிக்கிறது. அடிமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? யார் யாரெல்லாம் இயேசுகிட்ட அன்பா இருக்கிறீங்க? யாருமே இல்லையா? இயேசு யாருக்கும் பிடிக்காதா? அல்லேலூயா. இயேசுவை பிடிக்காத மனுஷன் ஒருத்தனாலையும் முடியவே முடியாது. ஏன்னா அவர் எல்லா ஜனங்களுக்காகவும் வந்தார். அல்லேலூயா. நீ இந்து, அதனால நான் உனக்கு செய்ய மாட்டேன் அப்படி சொல்லி இயேசு சொல்லி, நீ முஸ்லீம், அதனால உனக்கு நான்
செய்ய மாட்டேன் என்று சொல்றேன். நீ கிறிஸ்டின், அதனால் உனக்கு மட்டும்தான் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் எந்த இடத்திலும் சொல்லவே இல்லை. இயேசு ஒரே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. தெரிஞ்ச வசனம், மனப்படமும் வாசிக்கலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எல்லாரும் ஆண்டவருக்கு, அவருக்கு இயேசுக்கு பிரித்து பார்க்க தெரியாதுங்க. அவர் எல்லாரையும் ஒரே விதமாய் நேசிக்கிறவர். அல்லேலூயா. அவர் எல்லாரையும் ஒரே விதமாய் நேசிக்கிறவர். அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அல்லேலூயா, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, மறுபடியும் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி ஆண்டவர் பேதுருவிடத்துல கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி ஒரு குறிப்பை பார்த்து நாம் முடிக்க போகிறோம். அதே அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார். பாருங்க, வாசிங்க வாசிங்க. அதற்கு அவர், ஆண்டவரே நீர் யார் என்றார். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அல்லேலூயா. இயேசு கடைசியா பவுல் கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அல்லேலூயா. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. எனக்கு கர்த்தர் உங்களை பார்த்து 7 விதமான கேள்விகளை கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு பிறகு, இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு கேட்ட 7 கேள்விகள். 7வது கேள்வி பவுலை பார்த்து கர்த்தர் கேட்கிறாரு. என்ன கேள்வி கேட்டாரு? அல்லேலூயா. அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அல்லேலூயா, நானே. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் ஒரு விதத்திலையும் நம்ம ஆண்டவர் என்ன பண்ணக்கூடாதுங்க? துன்பப்படுத்தக்கூடாதுங்க. துன்பப்படுத்தாம நம்ம இயேசுவை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் இதே பவுலை கொண்டுதாங்க என்ன பண்ணாரு? அல்லேலூயா. இதே பவுலை கொண்டுதாங்க என்ன பண்ணாரு? சபைகளை அசைச்சாருங்க. அல்லேலூயா. அநேக சபைகளை நிறுவனாருங்க. அதே போலதான் ஆண்டவர் சொல்றாரு, உயிர்த்தெழுந்த இயேசு உங்ககிட்ட கேட்கிற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கணும். அல்லேலூயா. நீ என்னிடத்தில் அன்பா இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு 28:6 வசனத்தின்படி நம்ம தியானித்து 7 விதமான கேள்விகள். முதலாவது கேள்வி, யோவான் 20:15 மகதலேனா மரியாளை பார்த்து, ஏன் அழுகிறாய் என்று கர்த்தர் கேட்டார். 2வது கேள்வி, அதே வசனத்துல, யாரை தேடுகிறாய் என்று மகதலேனா மரியாளை பார்த்து கர்த்தர் கேட்கிறார். இந்த மகதலேனா மரியாள் யாருங்க? பிசாசு பிடியிலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு மகள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 3வது கேள்வி, ஆண்டவர் எம்மாவூர் சிஷ்யர்களை பார்த்து, உங்களுக்குள்ளே என்ன பேசுகிறீர்கள் என்று லூக்கா 24:17 கர்த்தர் கேட்கிறார். அதே லூக்கா 24:27 வரைக்கும் என்ன கேட்கிறாரு? உங்களுக்கு புரியவில்லையா என்று சொல்லி கேட்கிறாரு. 5வதாக, அல்லேலூயா, கலிலேயா கடற்கரையில் சிஷ்யர்களை பார்த்து, புசிக்க ஏதாகிலும் உண்டா என்று சொல்லி கர்த்தர் கேள்வி கேட்கிறாரு. 6வது கேள்வி, யோவான் 21:15-17 சீமோன் பேதுருவை பார்த்து, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்று சொல்லி கேட்டார். கடைசி ஆண்டவர் பவுலை பார்த்து என்ன கேட்டாரு? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று கர்த்தர் கேட்டாரு. தேவன் நிச்சயமா இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென், ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? உங்கள் எல்லாருக்கும் ஈஸ்டர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரதிஷ்டைக்கு நேரம் நம்ம கடக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய